வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைல் தான். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸோட ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சிக்கன் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலோடையே, ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலோடையே வீட்டில் சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நான் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி, 100 கிராம் அளவு ஒரு டம்ளர், அதனால் 200 கிராம் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி உலகம் நல்லா கொதித்து இந்த பாருங்க, அரிசி நல்லா கொதி வருதுல, இந்த ஸ்டேஜில் கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் பார்த்துட்டு ரைஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது ரைஸ் இந்த அளவுக்கு மலர்ந்து வரணும். ஒரு 16% வெந்திருக்கணும். ரைஸ் அமுக்குனிங்கன்னா வெந்திருக்கக்கூடாது. ஆனால் ரைஸோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக வடித்து வச்சுப்போம். இப்போ நான் அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஹீட்டானத்தோட கடலெண்ணெய் சேர்க்குறேன். பிரியாணிக்கு ரீஃபைண்ட் ஆயிலோட கடலெண்ணெய் ஸ்மெல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதனால தான் நான் எப்பயுமே பிரியாணிக்கு கடலெண்ணெய் தான் சேர்ப்பேன். இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம், 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா வதங்க பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வரும். உங்களுக்கு இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு தெரியுதா? நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இஞ்சி பூண்டு வாடை, நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம கிண்டுறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஒரு பொருளும் சேர்த்துட்டு அதை வதக்கணும்ல, அதில் தான் அந்த டேஸ்ட்டே வரும். இதுக்கு நான் மீடியம் சைஸாக 3 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பழம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதை இந்த அளவுக்கு பெருங்கெல்லாம் குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி கீரை தூவி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போடக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்ப்போம். அதனால தான் நான் பாதி கொத்தமல்லி கீரை இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் இந்த மசாலாலேயே நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம விசில் குக்கரில் வச்சு விசில் போட்டால் கூட உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். ஆனால் நம்ம ஓப்பன் இப்போ தம்மில் போட போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தான் தம்மில் போடுவோம். அதனால் சிக்கன் இப்போயே ஒரு 70% குக் ஆகிடணும். இப்போ இந்த மசாலா அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட தயிர் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை நல்லா வேக விடலாம். பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த பிரியாணி செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதே நீங்கள் அப்படியே 1 கிலோவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். சிக்கன் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது.
நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து குக் ஆகி வரும். சிக்கன் வந்து வெந்துட்டான்னு பாருங்கள். நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து இந்த மசாலாலே தான் வந்து வேக விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற ஒரு 60% வேக வச்ச அரிசியை வந்து நம்ம ரைஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உடையவே இல்லை. ரைஸ் வந்து நல்லா வந்து ஸ்டிக்கியாகவே தான் இருக்குது. இப்போ வந்து இது கூட கொத்தமல்லி கீரை தூவிக்கலாம். தூவிட்டு நான் வந்து குங்குமப்பூ வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் வந்து டேஸ்ட்டுக்காக தான், ஃப்ளேவருக்காகவும் தான், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி வடிச்சல கஞ்சி, அதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம டம்ளரில் எடுத்தோம்ல அரிசி, அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதோட கிளறி விட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போ வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட்டான தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை மூடியை போட்டு மூடிட்டு மேலே வந்து ஏதாவது வெயிட் வைங்க. இது கரெக்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே 20 மினிட்ஸ் வைங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த ரைஸ் எடுத்து மேலே வச்சுட்டு வெயிட் வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டு எடுங்க. ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள், கிளறி கொடுங்க. ரைஸ் உதிரி உதிரியாக தான் இருக்கும். நான் அடியிலேருந்து மசாலாவோடு எடுக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட அரிசி குலையவே இல்லை. அங்கே பாருங்கள், ரைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நார்மலாக குக்கரில் வச்சு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைமு செஞ்சு பாருங்கள். இதே குக்கர்லேயும் நீங்கள் செய்யலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.